தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. வாவ்! இந்த குரல் சூப்பரா இருக்கு. எனக்கு இது படிக்கிறப்ப எனக்கு அர்த்தம் புரியுது. நான் படிச்சு சொல்றேன். டீட்டெயிலா புரியல. பட் எனக்கு பொருள் புரியுது. நான் பொருள் படிக்கிறேன். தெய்வம் தொழாதவளாய் தன் கொழுநனையே தொழுது துயிலெழுகின்ற கற்புடையவள் பெய் என்றால் மழையும் பெய்யும். புரியுதா? கொஞ்சம் டீட்டெயிலா புரியுற மாதிரி சொல்றேன். கற்புடைய மனைவியின் சிறப்பு என்னவெனில், கற்புடைய பெண் தெய்வத்தை கூட தொழமாட்டாள். அவள் கணவனையே தெய்வமாக வணங்கி சிறப்படைவாள். அப்படிப்பட்டவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும்படியான தெய்வ பலம் உள்ளவள். இப்பயாச்சும் புரியுதா? சரியா இருக்குது இந்த குரலோட பொருள். எனக்கு இட்ஸ் ஓவர்வெல்மிங். எனக்கு அப்படியே கல்ல ஆனந்த கண்ணீர் வந்துரும் போல இருக்கு. கற்பு உடைய மனைவி, நான் சொன்னல போன குரல்லையே, அது வந்துட்டு கற்பு தான் ஒரு பெண்ணுக்கு பெருமையே. கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் மன உறுதியோட இருக்கணும். யாரு கண்ணு முன்னாடி எந்த ஆண் வந்துட்டு திரகாத்திரமா இருந்தாலும் மன உறுதியோட கற்பை கையில வச்சுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் கற்பை இழக்காம கல்யாணம் பண்ற கணவனையே அவனுக்கு தான் அந்த கற்பு தரணும். நமக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கற்பை இழந்துக்கூடாது, கணவனுக்கு மட்டும்தான் நம்மளோட கற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கிறா. அந்த மன உறுதியோட இருக்கிற அந்த பெண் பெருமையுடையவள். அப்படி அந்த பெண் எப்படி இருக்கணும்னா, அந்த பெண் கடவுளையும் தொழமாட்டாள். ஏன்? கடவுளும் ஒரு ஆண் தான். கடவுள் வந்துட்டு நான் கடவுளே தொழமாட்டேன், எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். எனக்கு வந்துட்டு என் கணவனை தாண்டி வேற எந்த தெய்வமும் இல்லை. அவரை நம்பி நான் வந்திருக்கேன் ஒரு வீட்டுக்கு. அவருக்கு நான் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னோட கற்பு. நான் என்னோட கற்பை அவருக்கு தான் முதல் முறையாக தரேன். இதுக்கப்புறமும் என் கற்பு அவரால் தான் இழக்கணும், வேற யாருக்கிட்டையும் இழக்க போறதில்ல. ஸோ கற்பையும் தந்து ஒரு பெண், கடவுளை வணங்கிட்டு இருந்த பெண், இதுக்கப்புறம் எனக்கு கடவுளை வேணாம், எனக்கு என் கணவனே தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கணவனையே வணங்கி அவ ஒரு பத்தினி தெய்வமா இருந்து அவள் கூறினால் மழையும் பெய்யும். மழையே வந்துட்டு அந்த அந்த கற்போடு இருக்கிற ஒரு பெண் கணவனுக்காக தெய்வம், கணவனையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு அந்த கற்பு கணவனுக்கு மட்டும் கொடுத்த ஒரு பெண் மழைய பெய்யுன்னு சொன்னா பெய்யும். அதான் கற்பு கரசிக்க அழகு. இது இந்த திருக்குறள்ல ஏன் இப்படி திருவள்ளுவர் எழுத்தாணி வச்சு அப்படியே சங்கிலியே குத்துறன்ற மாதிரி நம்ம ஜெனரேஷன் பொண்ணுங்கள்லாம் வச்சு இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொன்னேன், இந்த குரல் படிச்சோடனே ஓவர்வெல்மிங், லைக் பேச்சு வரல. இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பெருசா கதையாவே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் டைம் இல்லை, நம்ம 10 குரலுமே முடிக்கணும். நல்லா இருக்கு. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.